வணக்கம். இன்றைக்கி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸோட 2025 செக்ஷனல் டெஸ்ட் பார்த்துருக்கோம். ரீசனிங் போட்டு வச்சுருக்கேன். அதில் எப்படி போட்டிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக கட் ஆஃப் 13 35.63 நான் எடுத்திருக்கேன். 25 போட்டேன். அதில் 1 தப்பாக இருக்குது. இதில் எப்படின்னா, நான் சூஸிங் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் முக்கியம். ஆஸ் யூஷுவல் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ட்விஸ்ட் அடிச்சு விட்ருவோம். அனாலிசிஸ் பார்த்தோம்னா 259 ரேங்க் 24,000 பேர் எழுதியிருக்காங்க. பர்சன்டைல் பார்த்தீங்கன்னா 98.93%. ஆஸ் யூஷுவல் பர்சன்டைல் முக்கியமே கிடையாது, நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க தான் முக்கியம். இதில் நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்க போனோம்னா ஒரு நிமிஷம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பசில் வந்து ரொம்ப சுற்றுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் போடலை, பட் இந்த மிஸ்சலேனியஸ்லாம் போட்டுட்டு தான் வந்தேன். இதை நான் அப்புறம் சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ பாரு, அதில் நான் ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, எடுத்தோன்னே அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கும்ல, அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. எது மிஸ்சலேனியஸாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. இந்த 1 2 3 இதெல்லாம் மிஸ்சலேனியஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதை பஸ்ஸில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் 1 2 3 இதில் நான் வந்து இந்த 1 தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, இந்த 8 மெம்பர்ஸ் 1 எபோவ் அது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து போட்டேன். போட்டுட்டு 1 3 போட்டு பார்த்தா கொஞ்சம் ஓரளவு உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பாட்டில் என்ன பண்ணிட்டேன், 1 and 3 போட்டேன். பார்த்தா அது ஆன்சர் 2 and 3 இருக்குது. கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் அப்படி ஆகிடுச்சு. மற்றதெல்லாம் ஓரளவு உட்காந்துருச்சு எல்லாமே டக்குன்னு. இதில் நான் எடுத்துக்கிட்ட டைமும் 1 minute. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 minutes 12 seconds. அடுத்தது இந்த பசில் வந்து நான் இப்போ போட்டேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பசில்லே ஃபஸ்ட்டு பசில் இது தான் போட்டேன். இதுக்கு பாருங்கள் 12 minutes எடுத்துருக்கு. 12 நிமிஷம் எடுத்து ஒரு 4 5 பாசிபிலிட்டிஸ் வச்சு அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆன்சரே வந்துச்சு. ஏன்னா நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டே வரணும். ஒரு பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ண தான் உங்களுக்கு ஆன்சர். நீங்கள் மெயின்ஸை பொறுத்தவரை என்னன்னா, 2 பாசிபிலிட்டிஸ்லாம் வரவே வராது. வந்துச்சுன்னா அது உங்களோட லக்கு தான் என்னமோ. பட் லக்கை பேஸ் பண்ணி போகாதீங்க. ஒரு 4 5 பாசிபிலிட்டிஸ் போட்டு மெயின்ஸில் சொல்கிறேன் நான். ஒரு 4 5 பாசிபிலிட்டிஸ் வச்சுருக்கேன். அதில் ஒன்று எலிமினேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஆன்சர் கரெக்டாக வந்து உட்காந்துரும். அப்படி தான் இந்த இதை நான் அப்ரோச் பண்ணேன். எல்லாமே வந்துடுச்சு. பட் என்னென்னா, ஒரு 12 நிமிஷம் எடுத்துக்கிச்சு இந்த பசில் சால்வ் பண்ணுறதுக்கு. அதை நான் அந்த டைமை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். 12 10 ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் மற்றதை கொஞ்சம் அப்ரோச் பண்ண முடியும். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்சலேனியஸ் அந்த ஏ பி சிஸ்டர் அந்த மாறி கொடுத்துருப்பாங்களே, இந்த பிளட் ரிலேஷன் அது ஒன்று. இது ஓரளவு 1 minute 2 minutes முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு பேர் என்ன, கிரிட்டிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் பொறுத்திங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஈஸியாக இருந்ததுனால நான் அப்ரோச் பண்ணேன். பட் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமான்னு நினச்சிக்கிட்டே போட்டேன். பட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, அதனால் அப்ரோச் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. பட் நம்ம கிரிட்டிக்கல் ரீசனிங்கை மட்டுமே நம்பி போகக்கூடாது. ஏன்னா அது வந்து எப்படினாலும் இருக்கலாம். இந்த எய்தர் போத் 1 and 2 இந்த 2 இதில் நல்லா கன்ஃபியூஸ் ஆகும். நான் வந்து 2 3 வாட்டி படித்து போட்டதுனால அப்படி கொஞ்சம் கரெக்டாக போட்டேன். இப்போ இதெல்லாம் பாருங்கள், 2 நிமிஷம் ஆல்மோஸ்ட் 2 நிமிஷம் எடுத்திருக்கேன். இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் நான் கொஞ்சம் கடைசிக்கு முன்னாடி தான் அப்ரோச் பண்ணேன். அதனால் இதெல்லாம் போட்டுடலாம். இந்த ஆல்ஃபபெட்டோட நெக்ஸ்ட் லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர் அந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் போட்டுடலாம். இதுவும் போட்டுடலாம். இந்த நீங்கள் கிரிட்டிக்கல் ரீசனிங் மட்டும் எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக எடுங்க. நல்லா தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் வேறு பசில்ஸாவது போட்டு போயிடலாம். அண்ட் இந்த டெசிக்னேஷன் பசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றுச்சு. நான் கடைசியாக தான் அப்ரோச் பண்ணேன். நான் இங்கிட்டு போயிட்டேன், இங்கிட்டேருந்து ஏ பியும் போட்டு மாறி கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு என்னைய போட்டு. அதனால் என்ன பண்ணிட்டேன், இது பண்ணும்போது இதாகிடுச்சு, அப்படியே விட்டுட்டேன் நானுமே. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இந்த பசிலுக்கு சரி சால்வ் பண்ணி பார்ப்போன்ட்டு உள்ளே போனால் டைம் முடிஞ்சு போச்சு. பட் நான் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். அப்போயுமே ஒரு 6 பாசிபிலிட்டிஸ் கிட்ட வந்துச்சு. இந்த பசில்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பாசிபிலிட்டிஸ் மொத்தம். அதாவது எஸ்பிஐயில் பொறுத்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். கொஸ்டின் செலெக்ஷன் தான் முக்கியம். ஏன்னா டைம் ஓடுறதே தெரியாது, டக்குன்னு ஓடிடும். இதில் பாருங்களேன், 89% ஸ்கிப் பண்ணிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அது தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, இந்த இது எப்படி எடுத்தால் சுற்றிடும்ன்ட்டு தெரிஞ்சிருக்கு. அதனால் விட்டுட்டாங்க போல் எல்லாருமே. பட் அந்த 8% கரெக்டாக விட்டுருங்க, அவங்கள நம்ம பாராட்டி ஆகணும். அப்போனா ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எதையோ ஒன்று இந்த மிஸ்சலேனியஸ்லாம் விட்டுட்டு
அவங்க அந்த நேராக அந்த பசில்ஸில் போய் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல், அதனால கூட இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் மிஸ்சலேனியஸ்லாம் விட்டுட்டு மிஸ்சலேனியஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு கடைசியாக பசில்ஸ் வரேன். இது அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருக்கலாம், அந்த 8% பசங்க வந்து ரிஸ்க் எடுத்துருக்கலாம், அதனால் அப்படி வந்திருக்கும். இதில் வந்து பாசிபிலிட்டி 5 பாசிபிலிட்டிஸ் கூட இருந்துச்சு. எனக்கு எப்படின்னே தெரில, இவங்க 2 இதிலே போடுறாங்க, 2ஓ 3 இதிலே போடுறாங்க, 5 பாசிபிலிட்டிகிட்ட வருது எனக்கு. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பாசிபிலிட்டிஸில் நீங்கள் போட்டிங்கன்னு சொல்லுங்கள். நானும் உங்கள் அப்ரோச்லேருந்து நானும் கொஞ்சம் கற்றுக்கிறேன் ஏதாவது. அப்படி தான் இந்த இது எப்படின்னா, இந்த ஆக்சுவலாக ட்ரை பண்ணிடலாம் போல பாருங்க. 78% 21% கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த 10% இந்த ஃபேமிலி வந்து இந்த ஃப்ளோர் பேஸ்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ளோர் ரெண்டுத்தையும் போடணும். நான் அதை பேசாமல் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். அடுத்த தடவை வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்கள் 3 பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு. 3 பாசிபிலிட்டிஸில் வந்திருக்கு, நான் தெரியாமல் விட்டுட்டேன். 3 அந்த பாருங்கள், கேஸ் 1ல் 1ஏன்னு வந்துருக்கு, 2ல் 2ஏ வந்துருக்கு. ஆக்சுவலாக அது 5 பாசிபிலிட்டிஸில் வந்துருச்சு. இதுவும் 5 பாசிபிலிட்டிஸ், பட் ஈஸியாக தான் இருந்திருக்கும் போல். பிளட் ரிலேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அந்த ஃப்ளோர் பேஸ்ட்டை கரெக்டாக உட்கார வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது 2 பசில், இது வந்து 3வது பசில், இந்த டெசிக்னேஷன் பேஸ்டு பசில். இந்த பிளட் ரிலேஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அடுத்த டெஸ்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதை இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். இந்த பிளட் ரிலேஷன் மட்டும் வந்தால் மட்டும் நம்மளுக்கு ஏன் சுற்றி விடுதுன்னு தெரிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே சுற்றி நேரம் ஆகிருமோன்னு பயமான்ட்டு நான் இந்த ரோ பேஸ்டு பஸ்ஸில் எடுத்துட்டேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் பண்ண மாதிரி இருக்குது. இருந்தாலும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க்ஸ்லாம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதில் மீட் பண்ணுவோம். பாய்.